இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சமைக்க போகிறது இல்லை, ஒரு புதுசாக வந்து ஒன்று வந்து பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு வந்து பிளாஸ்டிக்னால எவ்வளோ பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதை வந்து டிகிரேடபிள் வந்து ஆகாதுல, நம்ம வந்து இது பயோ டிகிரேடபிளாக வந்து மாற்ற போகிறோம். ஸோ அது தண்ணியில் நினச்சா கூட நம்மளுக்கு வந்து அது வந்து அப்படியே வந்து ஸ்ப்ளிட் ஆகி வந்து போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு பிளாஸ்டிக்கே ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு வினிகர் வந்து தேவைப்படும். வினிகர் வந்து நமக்கு கம்மியாக தான் தேவைப்படும். ஸோ அதை எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு கிளீசரின் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும். இது வந்து மெடிக்கல் ஷாப்லேயே வந்து ஒரு சின்ன டப்பா வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஒன்று வந்து 10 ரூபா சொல்லுவாங்க, இது ஒன்று வந்து வாங்கி வைக்கணும். அதுக்கடுத்து ஸ்டார்ச் வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படும். அதாவது மக்காச்சோள மாவு இருக்குது பார்த்திங்களா, அதுதான் அது. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கொஞ்சம் இதை வந்து செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக வந்து இந்த 3 இது வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம். அதுக்கடுத்து இதை வந்து ஹீட் வந்து பண்ணணும். ஸோ அதுக்காக அடுப்பு வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம். இது என்னென்ன அளவு ரேஷியோவில் வந்து கலக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம என்னென்ன ரேஷியோவில் வந்து என்னென்ன இதை மிக்ஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து கிளீசரின் வந்து எடுத்துக்கோங்க. கிளீசரின் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நம்ம வந்து கலந்துக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இதை வந்து நான் பெரிய ஸ்பூனாக வந்து எடுத்துக்கிறேன், கொஞ்சம் அதிகமாக வந்து செய்கிறதுக்காக. பார்த்தீங்கன்னா தெரியும், கிளீசரினை வந்து நல்லா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் கட்டித்தன்மையாக தான் இருக்கும். ஸோ ஆயில் மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நான் வந்து அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அளவு வந்து போதுமானது, தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் வச்சுக்கலாம். சரி, ஓகே. அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து மாவு வினிகர் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். வினிகரும் அதே மாதிரி தான் ரேஷியோ. நம்மளுக்கு எல்லாமே வந்து சமசமமாக வந்து கலந்துக்கிற போகிறோம். வினிகர் கூட கொஞ்சம் அதிகமாக நீங்கள் கலக்கணும்னா வந்து கலந்துக்கலாம்னு இல்லை. ஸோ இந்த அளவு வந்து நான் வந்து வினிகரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து ஸ்டார்ச் வந்து தேவைப்படும்ல. ஸோ இது வந்து மக்காச்சோள மாவு. ஸோ அதுக்காக வந்து ஸ்டார்ச் இதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து ஸ்பூன் இருக்கா, இதை வந்து இதுவும் ஒரே ஒரு ஸ்பூனு தான், பார்த்து வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக வந்து ஓகே. ஸோ இந்த அளவு வந்து போதுமானது. ஸோ இதை வந்து ஆட் பண்ணியாச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு ஸ்டார்ச். இது மொத்தம் இது வந்து மிக்ஸ் பண்ணும் போலே நம்மளுக்கு வந்து ஒரு கலவை மாதிரி வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். ஸோ இதை தான் நம்ம வந்து நல்லா வந்து இது பண்ண போகிறோம், ஹீட் வந்து பண்ண போகிறோம். ஹீட் பண்ணும் போல ஒரு ஜெல்லி மாதிரி நம்மளுக்கு வந்து வரும். அதை தான் வந்து இதை வந்து இது பண்ண போகிறோம். சரி, ஓகே. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இதுவையே நம்ம வந்து கொஞ்சம் கட்டித்தன்மையாக வந்து மாற்றணும். அதாவது ஹீட் வந்து கண்டிப்பாக வந்து படுத்தணும். அப்போனா தான் நம்மளுக்கு வந்து அந்த ஜெல்லி மாதிரி வந்து வரும். இப்போ வந்து நான் வந்து அடுப்பை வந்து ஆன் பண்ணிக்கிறேன். லோ ஃப்ளேம்லேயே நம்ம பண்ணால் போதுமானது, அதாவது ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஸோ அதுதான் லைட்டாக அந்த ஹீட்லேயே வந்து நம்ம வந்து அப்படி கலக்கிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போனா தான் நம்மளுக்கு அந்த இது வந்து கரெக்டாக வந்து வரும். நம்ம பாத்திரத்தை வச்சு அடுப்பில் கூட வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. இது வந்து ஹீட் ஆகட்டும். லைட்டாக ஹீட் படுத்தினே பாருங்கள், நம்மளுக்கு ஜெல்லி மாதிரி அமைப்பு வந்துடும். அந்த ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி வருது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் நம்மளுக்கு தேவை. உடனே வந்துடுதுங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வரணும். ஸோ இதை வந்து ரொம்ப பார்த்து வைங்க, இதாகிடக்கூடாது. எல்லாமே எல்லா சைடும் பாருங்கள், நம்மளுக்கு அந்த ஜெல்லி மாதிரி வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்மளுக்கு இந்த இதுதான், இந்த மாதிரி மெட்டீரியல் தான் தேவை. ஒரு பசை மாதிரி நம்மளுக்கு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்மளுக்கு இந்த பதம் வந்து போதுமானது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், அந்த எந்த பதம் வரைக்கும் நம்ம செஞ்சுருக்கோன்னு பாருங்கள். அப்படியே நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு மோல்டில் வந்து வச்சு நம்ம வந்து அந்த இது பண்ணுற அளவுக்கு அந்த நம்ம பதத்துக்கு வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு என்ன செய்ய போகிறோம்னா, இதை வந்து ஏதாவது ஒரு இதில் வந்து நம்ம வந்து வைக்க போகிறோம். இதுக்காக ஒரு தட்டு வந்து எடுத்துக்கிறேன், அதாவது ஒட்டாமல் இருக்கணும். ஸோ அதனால் சரி, ஓகே. இந்த தட்டை எடுத்து கொஞ்சம் வச்சு நல்லா இழுத்து விட்டுறணும். ஸோ நம்ம பிளாஸ்டிக் பதம், நம்ம பிளாஸ்டிக்னால் அந்த மோல்டில் வந்து வச்சு பண்ணுவாங்க. ஸோ நம்ம இப்போதைக்கு வந்து இதில் வந்து லைட்டாக அந்த மாதிரி இழுத்து விட்டு உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டதான் இது. இதை வந்து நான் இழுத்து விட்டு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து எதாவது கேரி பேக் ஏதாவது நீங்கள் பழசு ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் வந்து மோல்டு மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து இப்போதைக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து வச்சுருக்கேன். அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோன்னா, இதுக்காகவே சில பிளாஸ்டிக் வந்து எடுத்துக்கிறேன். பிளாஸ்டிக் எடுத்து அதில் வந்து வச்சுக்கலாம். இருங்க, இதிலேயே கொஞ்சம் நல்லா இது பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இது வந்து போதுமானது தான். நல்லா இழுத்து விட்ருங்க, அப்போனா தான் சீக்கிரம் வந்து காயும்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கரெக்டாக அந்த மாதிரி வந்து தேய்ச்சி வந்து விட்ருக்கோம். இதை வந்து கொஞ்சம் காயணும். காஞ்சிச்சுனா தான் நம்மளுக்கு வந்து அதை வந்து கரெக்டாக வந்து எடுக்க முடியும். ஸோ இதை வந்து லைட்டாக வெயிலில் இல்லாட்டினா நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வந்து காய விட்டுறலாம். காய விட்டதுக்கு அடுத்து இது வந்து எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நேரம் வந்து நல்லா காஞ்சிருக்கு. காஞ்சதுக்கு அடுத்து பாருங்களேன், நம்மளுக்கு லைட்டாக வந்து உரிகிற மாதிரி வந்திருக்கு. உள்ளக்க கொஞ்சம் ஒரு மாதிரி வந்திருக்கா. ஸோ இது வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல் மாதிரியே இருக்குங்க. இப்போ வந்து நான் மெதுவாக வந்து எடுத்துடுறேன் இதை. இது வந்து நம்ம இன்னும் ஃபாயிலில் ஏதாவது ஒன்று வந்து அலுமினியம் ஃபாயிலில் வச்சோம் அப்படின்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த இங்கிட்டுனா உரல வந்துருச்சு. அப்படியே மெதுவாக வந்து எடுத்துக்கலாம். பாருங்களேன் எப்படி வந்து வருதுன்னு. ஸோ இது வந்து இன்னும் நம்ம நைஸாக வந்து போட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாகவே வந்து நம்மளுக்கு கிடைக்குங்க. இது வந்து பேக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்மளுக்கு பாலித்தீன் மாதிரி வந்து வரும். ஈஸியாக வந்து நம்மளுக்கு இதாகும். இருங்க, இது வந்து அந்த ஸ்டார்ச் ப்ளஸ் வந்து கிளீசரின் சேர்றனால இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மெட்டீரியல் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. இது இழுக்க ஒரு மாதிரி வருதுங்க. சரி, ஓகே. இதை ஒட்டும் நான் நினைக்கல, ஒட்டாதுன்னு நினச்சேன். ஆனால் ஓரளவு வந்து ஒட்டியிருக்கு. இது ஒரு மெட்டீரியல். சரி, ஓகே, இருங்க, வர வரைக்கும் நான் இழுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இது தாங்க மெட்டீரியல். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக வந்து வந்திருக்கு. நல்லா இழுத்தாலும் பாருங்கள், நல்லா இழுக்குது, நல்லா இழுத்து வந்து வருது. ஸோ அந்த மெட்டீரியல் வந்து நல்லா வந்து ஒரு இதில் குவாலிட்டியில் வந்து வந்திருக்கு. பாருங்கள், ரப்பர் மாதிரியே தாங்க இருக்குது. ஆக்சுவலாக பாருங்கள், எவ்வளோ தான் வச்சாலும் நம்மளுக்கு வந்து ஒட்டாது. அது அவ்வளோ இதாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. நம்ம வந்து எவ்வளோ மடித்து வச்சாலும் வந்து இதாகாது. நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து சின்னதாக வந்து வைக்கணுங்க. ஸோ அப்போனா தான் கரெக்டாக இருக்கும். நம்ம இப்போதைக்கு வந்து நம்ம பெருசாக வந்து அதாவது கொஞ்சம் தடுசாக வந்து போட்டிருக்கோம். இதே இது இன்னும் லேஸாக வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், எவ்வளோ தான் அழுத்தம் கொடுத்தாலும் நம்மளுக்கு வந்து அப்படியே வந்து வந்துடும். ஒரு எனக்கு தொட்டு பார்க்கும்போது தெரியுது, ஒரு ரப்பர் டைப் வந்து இருக்குங்க. நல்லா பாருங்கள். சரி, ஓகே, இதை வந்து நம்ம வந்து எப்படி டீகம்போஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதுக்காக இதை வந்து கடைசியாக வந்து தண்ணியில் வந்து போட்டு வந்து காட்டுறேன். இது இருக்கட்டும். மித்தது ஈஸியாக வந்துடும் நினச்சேன். ஆனால் வந்து கொஞ்சம் வந்து ஒட்டிக்கிருச்சு. ஸோ நம்ம அந்த ஹீட்டோடு வந்து ரொம்ப அழுத்தி வந்து வச்சது கொஞ்சம் ஆயில்னாலும் அப்ளை பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, வர வரைக்கும் வரட்டும். கொஞ்சம் இதை எடுத்துக்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் தண்ணி ஊற்றி நான் வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன் எப்படி வந்து இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் பாருங்கள். இந்த மெட்டீரியல் வந்து பயோடிகிரேடபிள்னு சொல்லியிருந்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, நம்ம வந்து தண்ணி வந்து கொஞ்சம் வந்து ஊற்றிக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றிட்டு செக் பண்ணுறதுக்காக இப்போ வந்து இந்த தண்ணி ஊற்றினதுக்கு அடுத்து இதை வந்து உள்ளக்க வந்து போட்டு காட்டுறேன். அது எப்படி ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். இப்போ தண்ணியில் நம்ம கொஞ்சம் நேரம் வந்து போட்டாலே போதும். அது வந்து அந்த கொஞ்சம் முங்கிருச்சு. இது லேசாக இருந்தாலும் பரவாயில்ல. நம்மளுக்கு வந்து மேலே லைட்டாக வந்து மிதக்க தான் செய்யும். கொஞ்ச நேரம் இதானமே டிசால்வ் ஆகும் ஒரு மாதிரியா மெட்டீரியல். எதுக்காகனா நம்ம ஸ்டார்ச் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அது ஒரு மாவு மாதிரி பொருள் தானே. ஸோ அது வந்து கொஞ்சம் நேரம் ஆக வந்து பாருங்கள், இது வந்து எப்படி கரையுதுன்னு மட்டும் பாருங்கள். கரைய கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகுதுங்க. ஸோ இதில் வந்து கிளீசரின் இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த வலுவழுப்பு தன்மை வந்து நல்லா வந்து கொடுக்கும். பாருங்கள், அது ஆனால் வந்து பியாது. ஸோ அதனால தான் கிளீசரின் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணது. அதை நல்லா இலகு தன்மையை வந்து நல்லா கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வச்சாலும் மெதுவாக டீகம்போஸ்ட் ஆகுது. அது போக டிரான்ஸ்பரண்ட் ஆகுது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பின்னாடி வந்து என் கையை வந்து வைக்கும் போல பாருங்கள் தெரியும். ஸோ இதை வந்து நம்ம நைஸாக வந்து பண்ணும் போல வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இதை வந்து அப்படியே வந்து வைக்கிறேன். பாருங்கள், மாவு மாதிரி நம்மளுக்கு கரைய ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே நம்மளுக்கு பாருங்கங்க, எல்லாமே அப்படியே பிய ஆரம்பிக்குது. அது கொஞ்சம் நேரம் ஆக, இதுனா வந்து கொஞ்சம் தடுசாக உள்ளதுன்னா பிய மாட்டேங்குது. கொஞ்சம் நேரம் ஆக நம்மளுக்கு வந்து அப்படியே மக்கிருங்க. இதுனா நம்ம நிலத்தில் வந்து போட்டாலும் பரவாயில்ல. இது வந்து எல்லாமே வந்து மக்கும் தன்மை தான். சீக்கிரமாகவே மக்கிரும். நம்மளுக்கு வந்து ஒரு 10 டேஸ் கூட ஆகாது. அதுக்கு டைமும் கூட இருக்காது. இதுனா ரொம்ப சீக்கிரமாக பயோடிகிரேடபிள் தான். கிருமிகள் வந்து ஏன்னா இது வந்து ஒரு சாப்பிட்ற பொருள் தான். ஸோ அதனால் வந்து கிருமிகள் எல்லாம் பாக்டீரியாஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து சாப்பிட்றோம். உடனே வந்து பார்த்திங்கன்னா மக்கி அப்படியே வந்து மண்ணோட மண்ணாக வந்து போயிடும். உரமாக கூட ஆயிரும். இது பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்து டிகிரேட் ஆகுதுன்னு. ஸோ இந்த மாதிரி தாங்க, இந்த மாதிரி மெட்டீரியல் நம்ம செய்ய நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நம்ம மோஸ்ட்லி வந்து ஃபுட் கிரேடை யூஸ் பண்ணியே வந்து ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் வந்து நம்ம வந்து உருவாக்கியிருக்கோம். இதை கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நம்ம செய்யலாம். அதுக்கடுத்த மெத்தட் இன்னொன்று இருக்குது. அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பண்ண பிளாஸ்டிக் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது பிளாஸ்டிக்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு ஃபுட் கிரேடில் நம்ம வந்து ஒரு இது மெட்டீரியல் மாதிரி வந்து உருவாக்கியிருக்கோம். இது வந்து நல்லா வந்து ரப்பர் தன்மையை வந்து கொடுக்குது. இதில் வந்து ஸ்டார்ச்சி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வினிகர் ஆட் பண்ணுறதுனால கெட்டு போகாது. வினிகர் வந்து கெட்டு போகாததுக்கு தான் ஆட் பண்ணுறோம். அதுபோக வந்து கிளீசரின் ஆட் பண்ணுறதுனால
பண்ணுறதுனால நல்லா இலகுத்தன்மை நல்லா வந்து கொடுக்குது. ஆனால் பிய மாட்டேங்குது. அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது. அதுக்கு ஸ்டார்ச் வந்து நம்ம வந்து மெட்டீரியலாக வந்து யூஸ் பண்ணுறோம். அது வந்து ஃபுட்டு தான், நம்ம மக்காச்சோள மாவு தான். ஸோ அதனால் வந்து இதை வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா டிகிரேட் ஆயிரும். அதாவது நம்ம பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக் தான் நம்ம வந்து உருவாக்கியிருக்கோம். இன்னொரு மெத்தடில் இருக்குங்க. அந்த மெத்தட் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஒரு பிளாஸ்டிக் தயாரிக்கிற மெத்தட் தான். அதை வந்து கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதுவும் வந்து நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்டாக கவர் மாதிரியே தான் வந்து வந்துடும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி உருவாக்கி நம்ம வந்து யூஸ் பண்ணுறது மூலமாக வந்து நம்ம சுற்றுச்சூழலுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக உருவாக்கலாம். ஏன்னா ஃபுட் கிரேட்னால பாக்டீரியாஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு தான் இது. ஸோ அதனால் அதை சாப்பிட்டு வந்து டீகம்போஸும் அது அப்படியே மண்ணோட மண் வந்து பார்த்திங்கன்னா கம்போஸ்ட் ஆயிரும், உரமாக்கி விட்டுரும். ஸோ அதனால் வந்து எந்த ஒரு பாதிப்பும் வந்து உருவாக்காது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதை வந்து குறைஞ்ச ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அடுத்த பிளாஸ்டிக் மெட்டீரியல் வந்து எப்படி உருவாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.